வணக்கம். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தாய்ப்பாலில் விளக்கேற்றின ஒரு பொண்ணோட கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிட்டாரு. குடம் முழுக்கும் முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து ராஜா போய் அந்த கோவிலை பார்க்க போகிறார். பார்க்க போகும்போது அங்கே விளக்குங்கள்லாம் எரியுது. அந்த விளக்கு எல்லாமே ரொம்ப செல்வந்தர்கள்தான், மந்திரி, அமைச்சர் அப்படி இருக்கிறாங்களே அவங்களது மட்டும்தான் இருக்குது. சாதாரண மக்களோட விளக்கு எதுவுமே இல்லை. இதை பார்த்த உடனே கோவிலில் சாதாரண மக்களோட விளக்கும் எரியணுன்றதுக்காக மக்களெல்லாம் கூப்பிட்டு ஆடு மாடு ரெண்டையும் தானமாக கொடுத்து இதில் வர வருமானத்தில் நீங்கள் இந்த கோவிலில் விளக்கேற்றுங்க, விளக்க அணையாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மகாராஜா கூடையே விளக்கையும் கொடுக்குறாரு, அவங்கவுங்க பேர் போட்டு. இப்போ அது கொடுத்து முடிச்சாச்சு. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் மகாராஜா ஊர்வலம் வரார். அரசர் ஊர்வலம் வரும்போது அந்த கோவிலில் ஒரு விளக்கு மட்டும் எரியல, மற்ற விளக்கு எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லா விளக்கும் எரியுது, இந்த ஒரு விளக்கு மட்டும் ஏன் எரியல அப்படின்னு கோவில் நிர்வாகத்தை கூப்பிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த விளக்கு ஒரு 7 நாளாகவே எரியல அரசரே அப்படின்றாங்க. ஏன் எரியல, வாங்க அந்த விளக்கு யாருதுன்னு பாருங்க அப்படின்னு கேட்குறாரு. எடுத்து பார்க்குறாங்க, எழுவத்தூர் மாராயன் இருக்குது. அப்போ அவங்க வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்த்தா ஒரு சின்ன குடிசை வீடு காவிரி கரை ஓரமாக தான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அழுக சத்தம் கேட்குது. யார் அழறா என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் அங்கே ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப வறுமையால் மெலிஞ்ச உடம்போட ஒரு சின்ன குழந்தைய கையில் வச்சுக்கிட்டுருக்கா. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏம்மா அழற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, நீங்கள் ஆடு மாடெல்லாம் தானம் கொடுத்தீங்க அரசே, அதை நாங்களும் வச்சுருந்தோம். இந்த காவிரியில் வெள்ளம் வந்தப்போ ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை காப்பாற்ற எங்கள் வீட்டுக்காரர் போனார், அவரும் இறந்துட்டார். என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, தாய்ப்பால் மட்டும்தான் இருந்தது. அந்த தாய்ப்பாலை விற்று நான் கோவிலில் விளக்கேற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த தாய்ப்பாலும் எனக்கு வற்றி போச்சு, வேறு வழி இல்லை, நான் எப்படி விளக்கேற்றுறதுன்னு தெரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசர், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அரசவை பார்த்துக்கோ, நீ அரசவையில் பணிப்பெண்ணாக சேர்ந்துக்கோ, என் பேர் இருக்கிற வரையும் உன் பேரும் நிலச்சி இருக்கும்னு சொல்லி அரசர் அவளை கூட்டுட்டு போகிறாரு. நாளை ஒரு கதையுடன் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.